நாகப்பட்டினத்தை சேர்ந்த உழைப்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல பரதங்கிற ஒரு இனம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் மீன்பிடி தொழில செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் தலைவரா அதிபக்தர் இருந்துட்டு இருக்காரு. இவர் மிகச்சிறந்த சிவபக்தர். இவர் டெய்லி மீனை பிடிச்சிட்டு வித்து தான் அவரோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்னன்னா, டெய்லி மீன் பிடிக்கிறப்ப தினமும் பிடிக்கிற ஒரு மீனை சிவபெருமானுக்கே அர்ப்பணம்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. கொஞ்ச நாளா அவர் தினமும் ஒரு மீன் தான் மாட்டுது. அந்த ஒரு மீனையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணம்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காரு. வீட்டுல எல்லாரும் பசியால வாடிட்டு இருக்காங்க. இவரை சோதிக்க நினைச்ச சிவபெருமான் ஒரு தங்கம் வைடூரியமான ஒரு தங்க மீனை அவர் வலையில மாட்ட வைக்கிறாரு. இவருக்கு எந்த ஒரு ஆசையும் அதுல பார்த்து வரல. இதுவும் சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. திரும்ப திரும்ப அந்த தங்க மீன் அவர் வலைய மாட்டுது. அந்த வலையில இருந்து அவர் திரும்ப திரும்ப எடுத்து போட்டுட்டே இருக்காரு கடலுக்கு. அவர் பக்தியை பூரிச்சு போன சிவபெருமான் உமையம்மையோட அவர் காட்சி கொடுத்து அவருக்கு முக்தியும் கொடுக்குறாங்க.